இந்த பாறையில காசே இல்லாம ஒருத்தன் வந்தான். அந்த பாறையில விட்டு குடுங்கடா, இப்படி குடுங்கடான்னா காசு கொடுத்தா காசு கொடுங்க. ஒரு குட மட்டும் போயிட்டாங்க. ஒரே ஆயுதம் குதிச்சுட்டான். குதிச்சு அந்த பாறைக்கு போயிட்டான். காசு இல்லாத ஒருத்தன் அந்த பாறையில போய் உட்கார்ந்தான். திருப்பி வந்தான். ஆனா இந்த ஊர்ல அந்த காசு இல்லாத துறவியாக தான் இன்னைக்கு நிறைய பேர் சுத்தம் இருக்கிறான். இந்த ஊர்ல இன்னைக்கு சுற்றுலா துறைன்னு எல்லாரும் இருக்கிறாங்க. கடை வச்சிருக்கீங்க, லாட்ஜி கட்டுறீங்க, எல்லாம் கட்டுறீங்கல்ல. இதுக்கு எவன் முதலாளின்னா அந்த காசு இல்லாத துறவி தான். இல்லைன்னா அந்த பாறையில கருவாடு தான் வேலை வச்சுக்கிட்டு இருக்கணும். வச்சுக்கிட்டு அங்க வந்து பஜன் தான் பாடிட்டு இருக்கணும். அப்ப அந்த துறவி என்ன பண்ணிட்டான்? இந்த ஊருக்கு சோறு போட்டுட்டாங்க. எல்லா விதத்துக்கும் இங்க இவ்வளவு விளக்கு எரியுது, இவ்வளவு செயல் நடக்குதுன்னா என்ன? இந்த முக்கடல் எப்படி இருந்துச்சு? எவனுக்கு தெரியும் முக்கடல்? எவனுக்கு தெரியும் இந்த செயல் வடிவம்லாம்? இந்த விவேகானந்தர் பாறையினால்தான் திருவள்ளுவர் சிலையே வந்துச்சு. இந்த விவேகானந்தர் பாறையினாலதான், அந்த விவேகானந்தர் ஒரு மனிதனாலதான் சூரியன் கடல்ல இருந்து வர்றான். நம்ம சன் அப்படின்னு காலையில பார்க்கணுன்னே வரலாம். அதுக்கு முன்னாடிதான் அங்க எவங்க எல்லாம் வந்து சூரியனையும் பார்க்கல, அந்த பாறையும் பார்க்கல. அப்ப எவ்வளவு பெரிய வேலையை ஒரு காசு இல்லாத ஒரு துறவி செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கான்னு பாருங்க. அப்ப காசுக்கு ரோல் கிடையாது. அதே நேரத்துல அந்த பாறை புனிதமான ஒரு பாறை. இந்த பாறை நாளைக்கு உங்களை மாற்றும். நாளைக்கு உங்க பிள்ளைகளை இப்ப மாற்றும். உங்களுடைய சொத்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாறைய உங்க பிள்ளைங்களுக்கு போங்க. அதுங்க நாளைக்கு ஏதாவது ஒரு சூழல்ல ஒரு நல்ல வாய்ப்புகள் அந்த பாறையில உட்காந்து 20 நிமிஷமா 1/2 மணி நேரம் உட்கார்ந்தா குழப்பமான குணம். ஒரு காம வெறி பிடிச்சவனை கூட தூக்காந்து அந்த பாறையில போட்டோம்னா அவன் கூட மாறி. ஒரு மதம் கூட யானையை கூட அந்த பாறையில போட்டனா கூட அந்த யானை கூட என்ன பண்ணா 2 பேர்த்த அந்த கோவம் இருக்குல்ல, அது கூட சாந்தமா இருக்கு. இதெல்லாம் சும்மா விளையாட்டு கிடையாது. அப்படியாப்பட்ட உண்மை தத்துவம் இருக்கு. அதனால அதுக்கு நாளைக்கு ஒரு கையெழுத்து அணிவகுப்பு நடத்த போறோம். காலையில 5:45 மணிக்கு இங்கதான் இந்த கேரளாவை இங்கதான் வச்சிருக்கோம். அதனால யாராவது வாய்ப்பு இருந்து இங்க இருக்கிறவங்க இருந்தா இரவு தங்குறதுக்கு இங்க ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு நேரம் இருந்தா வந்து காலையில முடிச்சுட்டு 6 மணிக்கு 6:10 மேல நீங்க கிளம்பலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருந்து நீங்க அவசியமாக ஆன்லைன்ல உங்களுடைய பேரும் அதுல மெயிலுக்கு இத பதிவு வாங்கணும். இத வாட்ஸ்அப்ல ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில இது உங்களுக்கு நான் கொடுக்கல, இந்த பிரபஞ்சம் ஒரு வேலை கொடுத்துருக்கு.